சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பு. தமிழக மக்கள் அனைவருக்குமே மிக மிக முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகி இருக்கு. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒரு சூப்பரான அப்டேட் வெளியாகி இருக்குங்க. அது மட்டும் இல்லாம அக்டோபர் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வந்த பல முக்கியமான அறிவிப்புகள் பத்தியும் இந்த வீடியோல விரிவாக நம்ம பார்க்க போறோம். ஸோ வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் முழுசா பாருங்க. அப்பதான் என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவா புரியும். நீங்க இப்பதான் புதுசா நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா இப்பவே டிடி தமிழ் அப்டேட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்துல வர பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்பதான் அனைத்து புதிய தகவல்களுமே உங்களுடைய மொபைலுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனா சேரும். அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ண மறந்துடாதீங்க. மறக்காம லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம கமெண்ட் பாக்ஸ்ல ஹைப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அக்டோபர் 10ஆம் தேதி முதல் அனைவருக்குமே தீபாவளி பரிசு பொருட்கள் வழங்க போறதா ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. ஸோ இதை பத்தி இன்னும் டீட்டெயில்டா இப்போ நம்ம பார்க்கலாம். தமிழகத்துல அப்படின்னு எடுத்துட்டோம்னா 2 கோடிக்கும் அதிகமான குடும்பங்கள் பொது விநியோக திட்டத்தின் மூலம் மாதம் மாதம் மானிய விலையில் அரிசி, கோதுமை, சர்க்கரை, பருப்பு, பாம் ஆயில் இந்த மாதிரியான அத்தியாவசிய பொருட்களை வாங்கி பயன்பெற்றும் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அப்பப்போ பண்டிகை காலங்கள்ல மத்திய மற்றும் மாநில அரசுகள் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு சில சிறப்பு பரிசுகள் அறிவிப்புகள் அப்படின்றதையும் வழங்கிட்டு வராங்க. இப்போ தீபாவளி பண்டிகை வர இருக்க காரணத்தினால வருகின்ற அக்டோபர் 10ஆம் தேதிக்குள்ளாரையே தீபாவளி பரிசு பொருட்களை கொடுக்க சொல்லி ஒரு புதிய தகவல் இப்போ தமிழக அரசு வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு தகவல் வெளியாகி இருக்குங்க. சிறப்பான முறையில் பண்டிகை கொண்டாடும் வகையில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இம்மாதத்திற்கான அத்தியாவசிய உணவுப் பொருட்களை முன்னதாகவே வழங்க அரசால் உத்தரவிடப்பட்டுள்ளது. ரேஷன் பொருட்கள் அனைத்துமே வருகின்ற அக்டோபர் 10ஆம் தேதிக்குள்ளாரையே அனைவரும் பெற்றுக்க முடியும். ஏன்னா பருப்பு, எண்ணெய் அப்படின்றதெல்லாம் நிறைய பேருக்கு தீபாவளி அன்னைக்கு தேவைப்படும் அப்படின்றதுனால 100% அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்குமே இது அனைத்துமே போய் சேர்ற வகையில தான் ரேஷன் பொருட்கள் அனைத்துமே 100% ரேஷன் கடைக்கு இப்போ மாத்திட்டு இருக்காங்க, அனுப்பப்பட்டு இருக்குங்க. இது மட்டும் இல்லாம தமிழக மக்கள் மகிழ்ச்சி அடைகிற வகையில இப்போ தமிழக அரசு வருகின்ற அக்டோபர் 20ஆம் தேதி பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ரூபாய் 5000 கொடுக்க போறதாகவும் அறிவிப்பு வெளியிட போறோம் அப்படின்னும் அரசு வட்டாரங்கள் தெரிவிச்சிருக்கு. ஸோ தமிழக மக்கள் அனைவருக்குமே 2 ஜாக்பாட் அறிவிப்பு அப்படின்னே தான் சொல்லணும். தீபாவளிக்கு ரேஷன் அட்டைதாரர்கள் அனைவருக்குமே ரூபாய் 5000 அப்படிங்கிறதுக்கான அந்த அறிவிப்பு வெளியிட போறாங்க அப்படின்னும் சொல்றாங்க. பொங்கலுக்கான அந்த ரூபாய் 5000 அப்படின்ற அனைத்து ரேஷன் அட்டைதாரர்கள் கையிலையுமே இருக்கும். அடுத்தபடியாக அக்டோபர் 1 முதல் அமலுக்கு வந்திருக்க சில முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்கலாம். கேஸ் சிலிண்டர், ஆதார் அட்டை, யூபிஐ பண பரிவர்த்தனைகள், ராயல் டிக்கெட் முன்பதிவு அப்படின்னு சொல்லிட்டு பல முக்கியமான அறிவிப்புகள் அப்படின்றது இப்போ வெளியாகி இருக்கு. இதுல முதல் அறிவிப்பா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆதார் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்குமே கட்டண உயர்வு அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அதாவது பெயர் மாற்றம் செய்யணும், தொலைபேசி எண் மாற்றுறது, அப்டேட் பண்றது, அட்ரஸ் சேஞ்ச் பண்றது, இந்த மாதிரியான சேவைகளுக்கு முன்னாடி இ சேவை மையங்கள்ல 50 ரூபாய் இருந்த நிலையில இதற்கு மேல 75 ரூபாவா அக்டோபர் 1 முதல் கட்டணம் உயர்த்தப்படும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம நீங்க கைவிரல் ரேகை, கண் கருவிழி ரேகை இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும்போது இந்த சேவைகளுக்கு 100 ரூபாய் அப்படிங்கிறதும் வாங்கப்படுது. ஆனா இனிமே 125 ரூபாவா கட்டணம் வசூலிக்கப்படும் அப்படிங்கிறதையும் UIDAA அறிவிச்சிருக்காங்க. அடுத்த அறிவிப்பா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கேஸ் சிலிண்டர் பத்தி தான் ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. கேஸ் சிலிண்டர் விலையில் மாற்றம் அப்படிங்கறத பத்தி சொல்லியிருக்காங்க. அதாவது 19 கிலோ எடை கொண்ட சிலிண்டரோட விலையில மாதம் மாதமே விலை சரிவு அப்படின்றது ஏற்பட்டுட்டு இருக்கு. ஆனா வீட்டிற்கு பயன்படுத்தக்கூடிய 14 கிலோ எடை கொண்ட கேஸ் சிலிண்டர் விலையில் எந்த ஒரு மாற்றமும் இல்லாம அதே விலையில் தான் இருந்துட்டு இருக்கு. ஆனா இப்போ சட்டசபை தேர்தல் வர இருக்கனால சிலிண்டரோட விலை இந்த மாதம் அட்லீஸ்ட் குறையறதுக்கான எதிர்பார்ப்புகள் மக்களிடம் இருக்கு. நாளைக்கு வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் எவ்வளவு குறையுது ஏறுது அப்படிங்கறத பத்தி சொல்வாங்க. ஸோ அந்த அப்டேட் வருது அப்படின்னா அதையும் நம்ம சேனல்ல உங்களுக்கு நான் அப்டேட் பண்றேன். அடுத்த அறிவிப்பா
என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, யூபிஐ டிரான்சாக்ஷன் சொல்லக்கூடிய அனைவருமே பயன்படுத்தக்கூடிய கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் இந்த மாதிரியான நிறைய ஆப்ஸ் வந்து இருக்கு. இந்த மாதிரியான ஆப்ஸ்ல வந்துட்டு பியர் டு பியர் டிரான்சாக்ஷன் வந்து அக்டோபர் 1 முதல் அகற்றப்படுவதா சொல்லியிருக்காங்க. இதனால வேற யாராச்சும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 3000 ரூபாய் ரெக்வஸ்ட் பண்றாங்க, நீங்க வந்து அதை கிளிக் பண்ணி பே பண்றீங்க அப்படிங்கறத இனிமேல் வந்துட்டு பண்ண முடியாது. இனிமே ஆட்டோமேட்டிக்கா மட்டும்தான் பண்ண முடியும். அடுத்த அறிவிப்பா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ராயல் டிக்கெட் முன்பதிவுல நீங்க டிக்கெட் புக் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து 15 நிமிடத்திற்கு வந்து முன்பதிவு தொடங்கிய முதல் 15 நிமிடங்கள்ல ஆதார் சரிபார்ப்பு யாரெல்லாம் செஞ்சிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் ஆன்லைன் டிக்கெட்களை வந்து முன்பதிவு செய்ய முடியும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் மீதி இருக்கவங்க அனைவருமே. அடுத்த அறிவிப்பா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி வங்கி கணக்கு வைத்திருக்கும் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான அறிவிப்பை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வெளியிட்டுள்ளது. இதுல என்னென்ன அறிவிப்புகள் வெளியாகி உள்ளன என்பதை பத்தி விரிவாக இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் முழுசா பாருங்க, அப்பதான் என்ன சொல்றோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவா புரியும். வங்கி கணக்கு வைத்திருப்பவர்கள் கவனத்தில் கொள்ளக்கூடிய முக்கியமான அறிவிப்பை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வெளியிட்டுள்ளது. எனவே வங்கி கணக்கு உள்ள அனைவரும் இதை பற்றி கட்டாயம் தெரிந்து கொள்வது அவசியமாகும். இது குறித்து வெளியான அறிவிப்பில் சேமிப்பு கணக்கு வைத்திருப்பவர்கள் ஒரே நேரத்தில் பெரிய தொகையை பரிமாற்றம் செய்ய வேண்டாம். வருடத்தில் ரூபாய் 10 லட்சம் அல்லது அதற்கு மேல் சேமிப்பு கணக்கில் சேர்க்கப்பட்டால் அந்த தகவலை வங்கி நேரடியாக வரித்துறைக்கு அனுப்பும். தொடர்ந்து அதிக தொகை பணவரவு செலவு நடந்தாலும் பணத்தின் மூல ஆதாரம் தெரியாமல் இருந்தாலும் சந்தேகத்திற்கு இடமாகும். அப்போது வரித்துறையிடமிருந்து நோட்டீஸ் வரும் அபாயம் உள்ளது. முதலில் பெரிய அளவில் ரூபாய் 10 லட்சத்துக்கு மேல் பண பரிமாற்றம் செய்தால் அதன் ஆதாரம் தெளிவாக இருக்க வேண்டும். இரண்டாவது, அடிக்கடி பெரிய அளவிலான வரவு செலவு செய்தால் வங்கி சந்தேகப்படும். மூன்றாவது, பணம் எங்கிருந்து வந்தது, யார் கொடுத்தார்கள் என்ற விவரம் தொடர்புடைய ஆவணங்களுடன் வைத்திருக்க வேண்டும். உதாரணத்திற்கு உறவினர் ஒருவரிடமிருந்து ரூபாய் 10 லட்சம் வந்தால் அதற்கான ஆதாரத்தை வைத்திருக்க வேண்டும். பெரிய பரிமாற்றங்களுக்கு பான் கார்டும் KYC செயல்முறையும் கட்டாயம். ஒவ்வொரு வங்கியும் தங்களது கணக்கு வைத்திருப்போரின் செயல்பாடுகளை கண்காணிக்கிறது. குறிப்பாக அசாதாரணமாக அதிக தொகை வரவு செலவு நடந்தால் அந்த பணம் எங்கிருந்து வந்தது என்று வங்கி கேட்கும். சில நேரங்களில் வங்கியும் நேரடியாக நோட்டீஸ் அனுப்பும். எனவே விதிகளை பின்பற்றி செயல்பட்டால் வரித்துறை நோட்டீஸ் அபாயத்திலிருந்து தப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. செயலற்ற கணக்குகள், பணம் எடுப்பது, செலுத்துவது, நிதி பரிமாற்றம் செய்வது அல்லது நெட் பேங்கிங் லாகின் செய்வது போன்ற எந்த ஒரு தனிப்பட்ட நடவடிக்கையும் 2 வருடங்களாக எந்த ஒரு செயல்பாடும் இல்லை என்றால் அது செயலற்றதாக மாறிவிடும். இதன் காரணமாக சில சேவைகள் நிறுத்தப்படுகின்றன. ஆனால் சேமிப்பு வட்டி தொடர்ந்து சேர்க்கப்படும். செயலிழந்த கணக்கை மீண்டும் செயல்படுத்த அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று அடையாள சான்று, முகவரி சான்று கொடுத்து எழுத்துப்பூர்வ கோரிக்கை சமர்ப்பிக்க வேண்டும். கணக்கு செயலிழக்காமல் இருக்க ஆண்டுக்கு குறைந்தது ஒரு பரிவர்த்தனை இருப்பு சரிபார்ப்பு அல்லது பாஸ்புக் அப்டேட் செய்தாலே போதும். இதனால் உங்கள் கணக்கு எப்போதும் பாதுகாப்பாகவும் சீராகவும் இயங்கும்.